ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் உங்களுக்கு கவர் ஆக மாதிரி இருக்கும். டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ இந்த டாப்பிக்லோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா 10th வரும், அதுக்கப்புறம் 11th வரும், அதுக்கப்புறம் 12th வரும். ஸோ பேசிக் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ் போகும்போது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் பீரியாடிக் டேபிள் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ இன் 1800 there were only 31 known elements. ஸோ 1800 பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா அப்போ வந்து 31 known elements தான் இருந்திருக்கு. By 1865 their number became 63. அதுக்கப்புறம் 65 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா 63 ஆகிடுது. அட் ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கவருக்கும் இன்வென்டடுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ டிஸ்கவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்க எலமெண்ட்டை வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதான் டிஸ்கவர்ட். இன்வென்டட்னா பார்த்திங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறது தான் இன்வென்டட். ஸோ ஏற்கனவே ஒரு எலமெண்ட் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்கிறாங்க இந்த சயின்டிஸ்ட். So as different elements were being discovered, scientists gathered more and more information about the properties of this elements. ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய அதை பற்றி கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They found it difficult to organize all that was known about the elements. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. They started looking for some pattern in their properties on the basis of in which they could study such a large number of elements with ease. ஸோ அவங்க சயின்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து நம்ம உருவாக்கணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை எப்படி உருவாக்கலாம், ஏன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கிறனால ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. Let us discuss the concept of classification of elements proposed by various scientists from early to modern period. ஸோ இயர்லிலேருந்து மாடர்ன் பீரியட் இப்போ வரைக்கும் ஸோ இந்த எலமெண்ட்ஸை எப்படிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பரா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இயர்லி கான்செப்ட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாபர்னர். ஸோ அவரோட கான்செப்ட் பேர் பார்த்திங்கன்னா டாபர்னர் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1817. ஸோ 1817 ஜொஹன் உல்ஃபங் டாபர்னர், எ ஜெர்மன் கெமிஸ்ட், சஜஸ்டட் அ மெத்தட் ஆஃப் குரூப்பிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அந்த ஆர்டராக வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அட்டாமிக் மாஸ்னால் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் ஹைட்ரோஜனுக்கு பார்த்திங்கன்னா 1 இருக்கும். ஸோ கார்பனுக்கு பார்த்திங்கன்னா 12 இருக்கும். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எலமெண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்யூ அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 AMU, கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 12 AMU. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸிங் ஆர்டரில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போகலாம், அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. He arranged the elements into grouping containing 3 elements each. He called this groups as triads. ட்ரைனா 3 நமக்கு தெரியும். ஸோ குரூப் ஆஃப் 3 எலமெண்ட்ஸாக பிரித்து நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி தராரு. Dobernier showed that when the 3 elements in a triad are arranged in the ascending order of their atomic masses. So ascending order of atomic massesல வந்து பண்ணலாம். ascending orderனா 1, 2, 3 இந்த மாதிரி இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. The atomic mass of the middle element is nearly the same average of atomic mass of the other 2 element. ஸோ இந்த எலமெண்ட்டையும் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பண்ணும்போது 1யும் 3யும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நியர்லி சேமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் எலமெண்ட் வருது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நமக்கு கீழே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிள், in the triad group 1, arithmetic mean of atomic mass of first and third element 6.9 plus 39.1 divided by 2 equal to 23. So the atomic mass of Na middle element is 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ குரூப்பாக பிடிச்சிருக்காரு, 3 குரூப் பிடிச்சிருக்காரு. டயர்ட் 1 குரூப்பில் பார்த்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம். டயர்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா குளோரின், புரோமின், அயோடின். டயர்ட் குரூப் 3ல பார்த்திங்கன்னா கால்சியம், எஸ்ஆர், பேரியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ இது எப்படி வந்து பிரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் பிரிச்சிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாமே லித்தியம், சோடியம், பொட்டாசியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் குரூப்ஸில் வரும்.
ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலன்சி KLMN ஷெல்லில் போடும்போது உங்களுக்கு வேலன்சி வந்து 1 வரும். ஸோ அதே மாதிரி இந்த குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா நான் மெட்டல்ஸ், குளோரின், புரோமின், அயோடின்லாம் பார்த்திங்கன்னா நான் மெட்டல்ஸ். ஸோ அதோட வேலன்சியும் பார்த்திங்கன்னா 1 வரும் உங்களுக்கு. ஸோ இந்த குரூப் கால்சியம், பேரியம் இந்த குரூப் பார்த்திங்கன்னா மெட்டல் குரூப்பில் வரும். ஸோ இதோட வேலன்சி பார்த்திங்கன்னா 2 வரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்கலையாக ஃபார்ம் ஆகும். அதே நான் மெட்டல்ஸ் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மெட்டலோட இந்த கால்சியம், பேரியமோட வந்து வாட்டர் வந்து சேரும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்கலை வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவர் வெறும் அட்டாமிக் மாஸ் இன்க்ரீசிங் ஆர்டரில் மட்டும் பார்க்கல, குரூப் எப்படி பிரிச்சிருக்காரு, மெட்டல்ஸ்லாம் தனியாக, நான் மெட்டல்ஸ்லாம் தனியாக, மெட்டல்ஸ்லாம் இன்னொரு குரூப், அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் குரூப்பில் பார்த்திங்கன்னா வேலன்சி வந்து 1. ஸோ செகண்ட் குரூப்லேயும் வேலன்சி பார்த்திங்கன்னா 1. ஸோ தேர்ட் குரூப்பில் வேலன்சி பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரோட சேரும்போது மெட்டலோட சேரும்போது ஆல்கலை கிடைக்கும். இந்த நான் மெட்டல்ஸில் ஆசிட் சேரும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் சேரும்போது பார்த்திங்கன்னா ஆசிட் கிடைக்கும். ஸோ மெட்டலோட வாட்டரை சேரும்போது ஆல்கலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவர் வந்து பிரிச்சிருக்காரு. ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 6.9ம் 39.1ம் ஆவரேஜ் எடுத்து பார்த்திங்கன்னா 23. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கரெக்டாக தான் வரும் கிடையாது, சிம்லராக ஒத்து போகிற மாதிரி வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே 35.5, 126.9. ஸோ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, அப்புறம் பார்த்திங்கன்னா 12, 162.4 வரும். ஸோ இது ஆவரேஜ் எடுத்து பார்த்திங்கன்னா 81.2 வரும். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக வராது, ஆனால் நியர்லி ஒரு அட்டாமிக் மாஸ் வந்து கிடைக்கும் செகண்ட். அதாவது ஃபஸ்ட் அண்ட் தேர்டை வந்து நம்ம சேர்க்கும் போது செகண்டான அட்டாமிக் மாஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குரூப் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜொஹான் உல்ஃப்காங் டாப்ரெனர் வாஸ் அ ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஹூ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் அஸ் பீரியாடிக் லா ஆஃப் ட்ரைட்ஸ் ஆஃப் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்ஸில் ரொம்ப சிம்பிளாக கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. லா ஆஃப் ட்ரையட்ஸ் சொன்னது யார் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. டாபர்னர், நியூலாண்ட், மெண்டலீவ், மோஸ்ட்லி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ் கூட வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது கூட நமக்கு தெரியாமல் போகக்கூடாது. ஸோ டாப்னர் டிஸ்கவர்ட் ஃபூர்ஃபுரல் யூஸ்ட் பிளாட்டினம் as a catalyst and discovered a lighter known as Dobernier lamp. ஸோ ஃபியூர்ஃபுரல் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறாரு, பிளாட்டினம் மூலமாக கண்டுபிடிக்கிறார். பிளாட்டினமை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி லைட் வந்து கண்டுபிடிக்கிறார். அதோட பேர் பார்த்திங்கன்னா டாபர்னர் லேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. Dobernier could identify only 3 triads from the elements known at the time, and all the elements could not be classified in the form of triads. அந்த டைமில் 1816 வந்து எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்போ அவரால் வந்து ஒரு 3 triads தான் பண்ண முடிஞ்சுது. இந்த குரூப் கொடுத்துருக்காங்க இல்லையா, லித்தியம்லேருந்து பேரியம் வரைக்கும் தான் அவரால் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலே ஃபர்தராக எந்த எலிமெண்ட்ஸும் வந்து அவரால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வருஷங்கள் போக போக நிறைய எலிமெண்ட்ஸ் வருதோ அதையும் வந்து இந்த லாவால் வந்து இந்த லா பேஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியல. The law was not applicable to elements having very low atomic mass and very high atomic mass. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லா வந்து அதிகம் லோ அட்டாமிக் மாஸ் இருந்தாலும் பண்ண முடியாது, வெரி ஹை அட்டாமிக் மாஸ் இருந்தாலும் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு லிமிட்டேஷன் புக்கில் இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன், சேம் அட்டாமிக் மாஸ் இருந்தாலும் இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ லா ஆஃப் ட்ரையட்ஸ்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜ் எடுக்கும் போது நமக்கு வந்து செகண்ட் எலமெண்ட் கிடைக்கும். லித்தியமும் பொட்டாசியமும் சேரும் போது சோடியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வெறும் வந்து அட்டாமிக் மாஸ் மட்டும் அவர் எடுக்கல, மெட்டல்னால் மெட்டல், நான் மெட்டல்னால் மெட்டல், அது கூட வேலன்சியும் பார்த்திங்கன்னா ஒரு வேலன்சி இந்த குரூப்புக்கு, இந்த வேலன்சி எல்லாத்துக்கும் ஒரே வேலன்சி, இந்த லாஸ்ட் குரூப்புக்கு பார்த்திங்கன்னா 2 வேலன்சி. ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக பிரிச்சிருக்காரு. ஸோ ஏனோ தானான்னு அவர் பிரிக்கல. ஸோ ஆனால் வந்து என்னென்னா இந்த எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவரால் முடிஞ்சது. ஃபர்தராக எந்த எலமெண்ட்ஸும் இந்த லாக்கு அப்ளிகபிள் ஆகலை. அடுத்து பாருங்கள், நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஆக்டேவ்ஸ்ன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கலில் சாரி கம பத நீசா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வந்துச்சு. ஸோ அவர் இந்த நியூலாண்ட் என்ன 1866 பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 15 நோன் எலமெண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. He observed that every 8th element had properties similar to those to the first element. So 8th note in the octave of music is similar to the first, and the arrangement was known as law of octaves.
ஸோ சரிகம பதனி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டான சாவும் எயித்து பார்த்திங்கன்னா சா ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ மியூசிக் நோட்டை வச்சு இவர் என்ன டிசைட் பண்ணுறாரு, ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டும் எயித் எலமெண்ட்டும் ஒன்றா தான் இருக்கும், ஒரே ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. First and the last notes of the octaves are same. That is, likewise, in the Newland tables of octaves, the element F is 8th from the element H. Thus, they have similar properties. So, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் பார்த்திங்கன்னா சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதே வந்து ஃப்ளூரினுக்கும் குளோரினுக்கும் பார்த்திங்கன்னா சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லித்தியமுக்கும் சோடியமுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்றத அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஆனால் இதில் வந்து சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். தெர் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் 2 elements being fitted in the same slot. எக்ஸாம்பிள் கோபால்ட் அண்ட் நிக்கல். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபால்ட்டும் நிக்கலும் பார்த்திங்கன்னா சேமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு குறைபாடாக இருக்குது. லிமிட்டேஷனாக பார்த்திங்கன்னா குறைபாடு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சம் எலமெண்ட்ஸ் டோட்டலி டிசிமிலர் இன் தட் ப்ராப்பர்ட்டிஸ் வாஸ் ஃபிட்டட் இன் டு த சேம் குரூப். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கோபால், நிக்கால், podium, PT and IR in the row of halogen. ஸோ ஹாலோஜன் குரூப்ஸில் பார்த்திங்கன்னா இவர் வந்து சம் எலமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ கோபால் அண்ட் நிக்கல் பார்த்திங்கன்னா எந்த குரூப்பில் இருக்குது, ஃப்ளோரின், குளோரின், போரியம், போடியம் இந்த குரூப்பில் இருக்குது. ஸோ கோபால் அண்ட் நிக்கல் பார்த்திங்கன்னா ஃப்ளோரின், குளோரியம், போரியம், போடியம் இந்த குரூப்பில் இருக்குது. ஆனால் கோபால்ட்டும் நிக்கலும் பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கோபால்ட்டும் நிக்கலும் எது கூட சேரணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அயன் கூட சேரணும், அதாவது எஃப்இ கூட தான் சேரணும். ஆனால் எஃப்இயை வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபாராகவே வச்சுருப்பார். ஸோ எஃப்இ பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் இவரோட டேபிளில். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குறைபாடு. சில எலமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு எலமெண்ட்ஸாக வந்து வச்சுருவார். ஸோ லித்தியம்க்கும் சோடியம்க்கும் வேறு ரொம்ப சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து இங்கே வரைக்கும் அவரால் கால்சியம் வரைக்கும் தான் அப் டு 17 வரைக்கும் தான் அவரால் இந்த பாயிண்ட்ஸ் அவர் சொல்கிற மாதிரி ஆக்டேவ்ஸ் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் எயித் எலமெண்ட்டும் ஒன்றா இருக்கும், ஒரே ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ இவரோட கூற்றுப்படி பார்த்திங்கன்னா கால்சியம் வரைக்கும் தான் ஒத்து போச்சு, அதுக்கு மேலே எதுவுமே வந்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்குள்ளே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோரியம் வந்து 56 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. The law of octaves was not valid for elements that had atomic masses higher than that of calcium. ஸோ கால்சியத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஒத்து போகாது, சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது. நான் சொன்ன மாதிரி கோபால் அண்ட் நிக்கல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃப்ளோரின், குளோரின், போடியம் கூட சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து அது பார்த்திங்கன்னா அயன் கூட தான் சேரும் கோபால்ட் அண்ட் நிக்கல். ஸோ ஆனால் அயனை பார்த்திங்கன்னா எஃப்இயை பார்த்திங்கன்னா தூரமாக வச்சுருப்பாங்க. ஸோ இது அயன் பாருங்கள் எங்கே இருக்குன்றது. ஸோ அயன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் அவே ஃப்ரம் கோபால்ட் அண்ட் நிக்கல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான குறைபாடுகள். John Newland's 1837 to 1898 was a Scottish analytical chemist. He continued Doberner's work with triads and published his law of octaves. ஸோ ஒருத்தரோட பேசிக் யாருன்னா வந்து டாபர்னர் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட லா ஆஃப் ட்ரையட்ஸை வச்சு இவர் ஃபர்தராக வந்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் கொண்டு வரார். 1865 இயர் பார்த்துக்கோங்க, அவர் 1816, இவர் வந்து 1865. which stated that any given elements will exhibit analogous behavior to the 8th element following in its table. ஸோ எந்த எலமெண்ட் இருந்தாலும் 1 பார்த்திங்கன்னா 8ஓட கம்பேர் ஆகும், 2 பார்த்திங்கன்னா 9, 3 பார்த்திங்கன்னா அடுத்த 10. ஸோ எந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டும் 8th எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி ஒன்றா இருக்கும் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. நியூலர் அரேஞ்ச்ட் ஆல் த நோன் எலமெண்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஹைட்ரஜன் அண்ட் எண்டிங் வித் தோரியம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், 56 பார்த்திங்கன்னா தோரியம், into 7 group of 8 which he linked to octaves of music. In Newland's table, the elements were ordered by the atomic weights that were known at the time, were numbered sequentially to show their order. அந்த டைமில் வந்து 56 தான் இருந்திருக்கு. அந்த அட்டாமிக் மாஸை வச்சு அட்டாமிக் மாஸும் அட்டாமிக் வெயிட்டும் ஒன்று தான். ஸோ அட்டாமிக் வெயிட்டை வச்சு அப்போ வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணி சீக்வென்ஷியல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமிட்ரி மெண்டலீவ் அண்ட் லோத்தர் மேயர் ஹி ரிசீவ் த ப்ரெஸ்டீஜியஸ் டேவி மெடல் இன் 1887 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
So Newland table was restricted to only 56 elements and did not leave any room for new elements. So இப்போ வந்து நம்ம என்ன படித்தோம், ஸ்டார்டிங்கில் 118 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு படித்தோம். ஸோ ஆனால் இவரோட டேபிளில் பார்த்தீங்கன்னா 56 எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருந்தது. டிஸ்கவரி ஆஃப் இன்னட் கேஸ் நியான் ஆர்கன் அட் லேட்டஸ்ட் ஸ்டேட் மேட்ஸ் த 9th element similar to first one, நியான் பிட்வீன் ஃப்ளோரின் அண்ட் சோடியம் வந்தது. ஸோ இவரோட கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா இன்னட் கேஸான நியான் ஆர்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டும் நம்ம லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் என்ன சொல்லுது, ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஸோ லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் என்ன சொல்லுது, ஃபஸ்ட் எலமெண்ட்டும் 8th எலமெண்ட்டும் தான் சேம் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் வந்து நியான் கேஸஸ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டும் 9th எலமெண்ட்டும் சேமாக இருந்தது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைபாடுகள். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நியான் வந்து ஃப்ளோரினுக்கும் சோடியமுக்கும் நடுவில் வந்துச்சு. ஸோ நியான் பார்த்திங்கன்னா இன்னட் கேஸ் ரேர் கேஸஸ், அது பார்த்திங்கன்னா ஃப்ளோரின் சோடியமுக்கு நடுவில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவரோட கான்செப்ட் படி போனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து மெண்டலீவ் பீரியடிக் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் 1869 Russian chemist Dmitry Mendeleev observed that the elements of similar properties repeated regular elements when the elements are arranged in the order of their atomic masses அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் அரேஞ்ச் பண்ணோம்னா அட்டாமிக் மாசஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. similar propertiesல இருக்கும். Based on that, he proposed the law of periodicity, which states the physical and chemical property of elements or the periodic function of their atomic masses. He arranged 56 elements known at the time according to the law of periodicity. So அவரோட periodicity படி 56 elements, அப்போ இருந்த 56 elements வந்து predict பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 56 elements தான் இருந்திருக்கு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாஸுக்கும் மெண்டலி வந்து அட்டாமிக் மாஸுக்கும் அதோட அட்டாமிக் மாஸ் ஆஃப் என் எலமெண்ட்டுக்கும் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கும் ரிலேஷன் பார்க்குறாரு. ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்னென்ன, டென்சிட்டி, மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் இதெல்லாம் சேமாக இருக்கா. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி பொட்டாசியம் எடுத்துக்கோங்க. ஸோ பொட்டாசியம் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இவர் டிசைட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ண விடுறாரு எலமெண்ட்ஸோட. ஸோ அது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ NaO2 NaH இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஏன் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வெரி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணுறாரு. ஸோ ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் இவர் வந்து மற்ற எலமெண்ட்ஸோட ரியாக்ட் பண்ண விடுறாரு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியமும் பொட்டாசியமும் எடுத்திருக்கோம். ஸோ சோடியம் பொட்டாசியம். ஸோ சோடியம் பார்த்திங்கன்னா Na. ஸோ இது கூட ஹைட்ரஜன் சேரும்போது பார்த்திங்கன்னா NaHஆக மாறும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சேரும்போது Na2Oவாக வரும். ஸோ அதே பொட்டாசியமோட ஹைட்ரைட் சேரும்போது பார்த்திங்கன்னா KHஆக வரும். ஆக்சிஜன் சேரும்போது பார்த்திங்கன்னா K2ஆக வரும். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து அவர் 6ஆக பிரிச்சுக்கிறார். ஸோ அப்போ வந்து RH, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா R2O. ஸோ இது தான் இந்த டேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ R2O. ஸோ என்ன பண்ணுறாரு, ஆக்சைட்ஸும் ஹைட்ரேட்டையும் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ரியாக்ட் பண்ண விடுறாரு, காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ண விடுறாரு. ஸோ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து சிமிலராக இருக்கா அப்படின்றத பார்க்குறாரு. ஸோ R2O RH. ஸோ இப்படி ஹரிசாண்டலாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸை, வெர்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப்ஸாக பிரிச்சிருக்காரு. ஸோ 7 பீரியட்ஸ் இருக்குது. ஸோ R2O RH, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா RO RH4, R2O R2O3, RO2 RH4, R2O5 RH3, RO3. ஸோ இந்த சீக்வன்ஸ்லேருந்து பிரிச்சுட்டு போகிறாரு. ஸோ வந்து ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாஸ் வந்து 1. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து PT வரும் 195.05 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லா வந்து படிச்சுக்கோ, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தர் அட்டாமிக் மாசஸ்.
So future of Mendeleev periodical table பாருங்க. It has 8 vertical columns called groups. So 8 vertical columns இருக்கு, groups ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 7 horizontal rows இருக்கு, periods அப்படின்னு சொல்றாங்க. Each group has 2 subgroups A and B. All the elements appearing in the group were found to have similar properties. So A and B ன்னு பிரிக்கிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா similar properties ஓட தான் இருக்கும். For first time elements were comprehensively classified in a way that elements of similar properties were placed in the same group. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவாக கரெக்டான சீக்வன்ஸில் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை சேம் குரூப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. இட் வாஸ் நோட்டீஸ் that the certain elements could not be placed in the proper groups in this manner. The reason for this was wrongly determined atomic masses and consciously those wrong atomic masses were corrected. ஸோ வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. யார் டாபர்னரும் மெண்டலீவும் நியூலாண்டும் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸஸ் வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் பெர்லியன் பார்த்தீங்கன்னா 14 இருந்தது. மெண்டலீவ் பார்த்தீங்கன்னா அதை மாற்றி 9ன்னு சொல்லி ப்ராப்பரான பிளேஸில் வந்து வச்சுருக்காரு. Columns were left vacant for elements which were not known at the time and their properties were also predicted. So சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள்னு சொல்லி கூகுள் எடுத்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து அவர் வந்து ஸ்பேஸ் விட்டுருப்பார் ஃப்யூச்சராக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் புக்கில் வந்து ஸ்காண்டியம், கேலியம், ஜெர்மானியம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்திருக்கணும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக கேப்பும் விட்டுருந்துருக்காரு. ஸோ அதை ஆனால் வந்து அவர் ப்ரிடிக்ட்டும் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பிரிமெண்ட்டாக அங்கே என்ன வரும் அப்படின்றது ப்ரிடிக்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்கா அலுமினியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேலியமுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்கா அலுமினியம் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போரானுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம் பார்த்தீங்கன்னா ஈக்கா போரான் அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெர்மானியம் பார்த்தீங்கன்னா ஈக்கா சிலிக்கான் அப்படின்றது ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. ஜெர்மானியமுக்கு அப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. த டிஸ்கவரி ஆஃப் ஜெர்மானியம் லேட்டர் ஆன் டூரிங் ஹிஸ் லைஃப் டைம் ப்ரூவ்ட் ஹிஸ் கரெக்ட். ஸோ லேட்டராக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிடிக்ட் பண்ண பிறகு ஈக்கா அலுமினியம், ஈக்கா போரான், ஈக்கா சிலிக்கான்றதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து கேலியம், ஸ்காண்டியம், ஜெர்மானியம் சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணாங்க. ஸோ அவர் ப்ரிடிக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மெண்டலீவ் ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. ஜெர்மானியம் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் வந்து 72 சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 72.5 கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்திருக்கு. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 5.5 ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 5.47. கலர் பார்த்தீங்கன்னா டார்க் கிரே. ஸோ இதுலேயும் டார்க் கிரே. ஃபார்முலா ஆஃப் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ESO2. ஜெர்மானியம் பார்த்தீங்கன்னா GeO2. ஸோ ஏன்னா அவர் ஈக்கா சிலிக்கான் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணார். ஸோ அதனால தான் ES அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ என்னடா ES அப்படின்னு நினைக்க வேணாம். ஈக்கானா 1ன்னு அர்த்தம். ஸோ ஜெர்மானியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நேச்சர் ஆஃப் குளோரைட் பார்த்தீங்கன்னா EsCl4, GeCl4 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவரோட மிகப்பெரிய சாதனை பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரிடிக்ட் பண்ணி இடத்த வந்து விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக. Elements with large differences in properties were included in the same group. Example, hard metals like copper, silver were included along with the soft metals like potassium, sodium. So hard metals ஆன காப்பரும் சில குறைபாடுகளும் இருக்குது. ஹார்ட் metals ஆன சில்வர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் உங்களுக்கு எடுத்து பார்த்தா தெரியும். சில்வர், காப்பர்லாம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சோடியமோட, சாஃப்ட் மெட்டலான பொட்டாசியம் சோடியமோட சேர்த்து வச்சுருப்பார். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட். நான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி படி பார்த்திங்கன்னா ஒத்து போகல. ஸோ இது ஒரு குறைபாடு. நோ ப்ராப்பர் பொசிஷன் குட் பி கிவன் டு த எலமெண்ட் ஹைட்ரஜன். நான் மெட்டாலிக் ஹைட்ரஜன் வாஸ் பிளேஸ்ட் அலாங் வித் த மெட்டல்ஸ் லைக் லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஸோ ஹைட்ரஜனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான பிளேஸ் வந்து இங்கே வந்து கொடுக்கல. ஸோ அதை எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ஆர்பி இது கூட வந்து சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலி ஹாலோஜன் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 7th எலமெண்ட்டோடையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேரும். ஹாலோஜன் கூடயும் சேரும். சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஆனால் வந்து ஹைட்ரஜன் வந்து இங்கே ஆல்கலை மெட்டல்ஸோடு சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக கருதப்படுது. ஸோ 7th குரூப்லேயும் வரும். ஹாலோஜன் குரூப்லேயும் ஹைட்ரஜன் வந்து சேரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேரும். ஆனால் வந்து நம்ம வந்து இங்கே லித்தியம், சோடியம், பொட்டாசியமோடு சேர்த்து வச்சுருக்காங்க. நான் மெட்டாலிக் ஐட்டம்ஸோடு சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அன் அட்டாமிக் வாஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் த்ரூ அவுட். எக்ஸாம்பிள் கோபால், நிக்கல், டெர்லியம்
அயோடின். இதுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் நம்ம என்ன சொன்னோம், சின்னதுலேருந்து பெருசு போகணும், இன்க்ரீசிங் ஆர்டரில் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கோபால்ட் அண்ட் நிக்கல் பாருங்கள் 58.93, 58.71. ஸோ நிக்கல் தான் ஃபஸ்ட்டு வரணும், ஆனால் கோபால்ட்டை வந்து இங்கே வரணும். ஆனால் இந்த கான்செப்ட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணல, மாற்றி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டீயும் பார்த்திங்கன்னா அயோடினும் இங்கே வரணும், இது வந்து இங்கே வரணும். அவர் சொன்ன கான்செப்ட் பண்ணி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ் பண்ணி வரணும்னா அப்படி வரல. ஸோ அது பார்த்திங்கன்னா பெரிய குறைபாடாக கருதப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள். ஸோ அந்த டைமில் மென்டலிவ் இருக்கும்போது ஐசோடோப்ஸ் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து இடம் விடலை. ஐசோடோப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதுக்கான இடத்த வந்து அவங்க விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குறைபாடாக சொல்கிறாங்க. ஐசோடோப்ஸ் வந்து லேட்டராக தான் டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஐசோடோப்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஸோ இந்த கான்செப்ட்கே வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஐசோடோப் அப்போ கண்டுபிடிக்காதனால ஐசோடோப்பை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி பீரியாடிக் டேபிளில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லேட்டராக பார்த்திங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் மாஸே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அட்டாமிக் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா டோட்டல் கான்செப்ட்மே ஷிஃப்ட் ஆகும் நமக்கு. டிமிட்ரி இவனிச் மெண்டலீவ் 1830 Dmitry Ivanovich Mendeleev 1834 to 1907 was a Russian chemist and inventor. He formulated the periodic table and used to correct the properties of some already discovered elements and also to predict the properties of 8 elements yet to be discovered. 8 elements பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கான ஸ்பேஸையும் விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவரோட பெரிய சாதனை. Mendeleev also investigated the composition of petroleum and helped to establish the first oil refinery in Russia. He reorganized the importance of petroleum as a source of petrochemicals. He is called as father of modern periodic table. So father of modern periodic table யாருன்னு பார்த்திங்கன்னா மெண்டலீவ் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம இது வரைக்கும் அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எடுத்துகிட்டு மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் 101 எலமெண்ட் அட்டாமிக் நம்பர் 101ஓட எலமெண்ட் என்ன அப்படின்றது கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் இன்றைக்கான கொஷின். ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.